ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்தவிமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்தமிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. காவ்யைர்வா பட்டிதைः கிமல்பவிதுஷாம் ஜோகுஷ்யமாணைः புனः கிம் தைர்வ்யாகரணைர்விபோ புதிஷயா கிம் வாபிதானஸ்ரியா ஏதைரம்பநபோ பவீதி சுகவிஸ்தாவத்தவ ஸ்ரீமதோः யாவன்னானுசரி சரீதி சரணிம் பாதாப்ஜயோ பாவனீம். குருவனுடைய பரமகிருப்பையில் சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு துர்வாசர்னால் அருளப்பட்ட ஸ்லோகத்தினுடைய 19வது ஸ்லோகத்தை பார்த்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் சௌபாகிய வித்யைன்னு சொல்லக்கூடிய சாட்சாத் பிரம்ம வித்யா மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணணும், அப்படி ஜபம் பண்ணுறவாளுடைய அவளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்னார். இப்போ இந்த 19வது ஸ்லோகத்தில் இந்த தேவியினுடைய உபாசனை இல்லாத எந்த ஒரு வித்யை இருந்தாலும் அது பிரயோஜனப்படாது, பயனில்லை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்திரமாக சொல்கிறார். ஜென்மாந்தரங்களில் ஜீவர்கள் பண்ணக்கூடிய ஒரு சில புண்ணிய கர்மாக்களினுடைய ஒரு அடையாளமாக சில பேருக்கு நல்ல பாண்டித்யம், நல்ல கவித்துவம், வியாக்கரணம், மேலே தர்க்கசாஸ்திரங்கள்லாம் படித்து தான் சொல்லக்கூடிய விஷயத்தை சாஸ்திர ரீதியாகவும் சரி இதரமாகவும் சரி தான் சொல்கிறது ரைட்டு அப்படின்னு ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு சில சாத்துரியங்கள், சமத்காரங்கள் இவைகளெல்லாம் பல பேருக்கு ஏற்படுறது. ஆனால் இது ஞானியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதத்துலேயும் இந்த சமத்காரங்கள் பிரயோஜனப்படாது. இந்த வித்வத்தெலாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த வித்தியைகள் எல்லாமுமே ஆத்ம அனாத்ம விவேச்சனத்துக்கோ அல்லது அம்பாளை உபாசனை பண்ணுறதுக்கோ பிரயோஜனப்படுத்தாலே ஒழிய இந்த கவித்துவம் பாண்டித்யங்கள்லாம் பிரயோஜனம் இல்லை. தேவியினுடைய உபாசனை இல்லாத ஒரு வித்யானது பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சித்தமாக சொல்கிறார். ஹே அம்ப அப்படின்னு சம்போதனமாக இந்த ஸ்லோகத்தில் கூப்பிடுறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே அம்ப பட்டிதைஹி காவ்யைர்வா கிம் அல்ப விதுஷாம் புனः ஜோகுஷ்யமானைஹி தைஹி வியாக்கரணைஹி கிம் அபிதானஸ்ரியா விபோ புதிஷயா கிம் யாவத் தவ ஸ்ரீமதோஹ பாதாப்ஜயோஹ பாவனீம் சரணிம் ந அனுசரி சரதி தாவத் சுகவிஹி ந போ பவதி அப்படின்னு அன்வயம். ஹே அம்ப அப்படின்னு சம்போதனமாக கூப்பிட்டு, ஹே அம்ப உத்தமமாக இருக்கக்கூடிய வித்யா சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய முதலிய சம்பத்துக்கள் எல்லாம் இருந்தும் உன்னுடைய சரண கமலங்களில் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய மார்க்கத்தை எவ்வளவு காலம் ஒருவன் நன்றாக அனுசரிக்கவில்லையோ அத்தனை காலத்துக்கும் அது பிரயோஜனமே இல்லை. அல்ப விதுஷாம், இவைகளெல்லாம் அல்பம். எப்போ வரைக்கும் அப்படின்னா, எந்த காலம் வரைக்கும் அப்படின்னா, பெரிய கவித்துவங்கள்லாமும் இருந்து அம்பாளினுடைய சரணாரவிந்தங்களில் இவனுக்கு பக்தியானது ஏற்படவில்லை அப்படின்னாலோ, அம்பாளினுடைய சரணங்களில் இவனுக்கு தியானம் சித்திக்காமல் என்ன கவித்துவம் இருந்தாலும் சரி, என்ன வியாக்கரண சாஸ்திரங்கள் தர்க்க சாஸ்திரங்கள் இவைகள்லாம்லேயும் சிரோமணியாக இருந்தாலும் இதனால் என்ன பயன், இதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார். நல்லா அபியாசம் பண்ணி செய்யப்பட்ட வாதத்தினால வியாக்கரணம்
அப்புறம் வியாபகாரிகமாக இருக்கக்கூடிய வியாக்கரணம், தர்க்கம் இப்படி போன்ற இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் எல்லாமும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை மற்றவாளுக்கு ரொம்ப சமத்காரமாக சொல்ல தெரிஞ்சிட்டதுனால என்ன பிரயோஜனம்? இவைகள்லாம் ஞானியாக இருக்கக்கூடிய ஒரு வித்வானுக்கு எந்த விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கவே கொடுக்காது. கவிதா சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவை எல்லாம் இருக்கக்கூடியவனுக்கு நல்ல உபாசனையானது இருந்துடுதுன்னா ரொம்ப சோபிக்கும். இவைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறத விட நமக்கு அம்பாள் மேலே இருக்கக்கூடிய பக்தியானது இருந்து இந்த கவித்துவம்லாம் இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆனால் கவித்துவங்களும் இந்த வியாக்கரண விஷயங்களும் தெரிஞ்சு இந்த தர்க்கசாஸ்திரங்கள்லாமும் தெரிஞ்சு நல்லா பேசக்கூடிய சாமர்த்தியமும் இருந்து இவைகள் எல்லாமும் இருந்து அம்பாள் கிட்ட கொஞ்சம் பக்தியோ உபாசனையோ இல்லை அப்படின்னா இவைகள் எல்லாம் வியர்த்தம் அப்படிங்கிறத ரொம்ப சித்தமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கவித்துவங்களுக்கோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கோ நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம உபாசனையில் சிரேஷ்டமாக நானுங்கிற ஆத்மவஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே இந்த உபாசனையை பிரயோஜனப்படுத்தினா, ஆத்மானா என்ன அனாத்மானா என்னங்கிறத பிரித்து பார்க்கறதுக்கு இதை பிரயோஜனப்படுத்தணுமே தவிர இந்த வித்தியை மற்ற விஷயங்களுக்கு பிரயோஜனம் பண்ணினாக்க இது வியர்த்தம் அப்படிங்கிறத ரொம்ப சித்தமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இது ரொம்ப பிரயோஜனமான ஸ்லோகம் எல்லாருக்கும். நமக்கெல்லாம் ஒரு போதிக்கக்கூடிய ஒரு ரிஷியாக இருந்துட்டு பரம கருணையோட எல்லாரும் நல்ல கதியை அடையணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு ஸ்லோகத்தை இந்த இடத்துல பாஷ்யமாக சாரம் கொடுத்துருக்கார். மேலே இருக்கக்கூடிய தேவியினுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய வழிபாடு இருக்கிறதுனால தீமையாக ஏதாவது நேர்ந்தாலும் அவைகளெல்லாம் நன்னதாக ஆகிவிடும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் 20வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அது அடுத்த அவகாசத்தில் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.